Welcome to Home Glitz. இன்னும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். நம்மளோட கொள்ளு தாத்தா பாட்டி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த உணவை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும். எலும்புக்கும் பல்லுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கற மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்யணுமாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை வாசம் வர வரை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்ததை நுணுக்கி வச்சிருக்கோம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 கருகாம நல்லா வாசம் வர வரை வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்து இதனால ஒரு ஃபைன் பவுடர் அடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்க வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். எள்ளு பவுடர் நல்லா பொரியும், அதனால நல்லா கருகாம வறுத்து எடுத்துக்கோங்க. 1-2 அரைச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மஞ்சள்ல செய்யும் போது இன்னும் டேஸ்டா. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்து அரைச்ச பருப்பு பவுடர் இப்ப சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுடர் சேர்த்துக்கோங்க. கடைசியா 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பருப்பு பொடி சேர்த்தனால குழம்பு நல்லா திக்கா தேன் மாதிரி வந்திருக்கு. இந்த குழம்பு சூடான சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது அப்பளம் கூட்டு கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.